ஏன் நாங்கள் வந்த உனக்கு என்ன? எங்களுக்கு அதான் வேலை பாரு. கருவாயனா மண்டைய உடச்சிடும். பிச்சு போட மிச்சு. சும்மா கருவாயங்கிற மண்டைய உடச்சிருவேன். சும்மா போனவங்க நீங்க தாண்டி எடுத்தீங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அதே தான் நாங்களும் வந்திருக்கோம். நாங்க கழுதமேக்க வந்திருக்கோம். நீங்க மட்டும் எங்களை பார்த்து மாடுன்னு சொல்லியோ? இங்க பாரு, மூஞ்சி அடிச்சு உடைச்சிரும். மல்லிகா எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்லு. நீங்கள்லாம் ராதாவா இருக்கும்போது நாங்க கிருஷ்ணாவனா இருக்க முடியாதா? பொடி சாக்லேட் மண்டா. மல்லிகா கியூட்டா இருக்காங்க. மல்லிகா என் ஃப்ரெண்டு தானே. அதெல்லாம் உங்க அக்கா சொல்லட்டும். யார் என்னோட தம்பியை மிரட்டுறது? ஏதோ வாடா, பல்ல உடைச்சிருவேன். ஏன்பா எல்லாம் ராதாகிருஷ்ண வேஷம் போட்டுட்டீங்களா? வந்து நில்லுங்க, எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி பலகாரம் பிரசாதம் எல்லாம் கொடுக்குறேன். குட்டி பசங்களா வாங்க வாங்க. அத நாங்க யோசிக்கணும். வெற்றி இங்க வா, சுனிதா இங்க வா, நீங்க 2 பேரும் இந்த ஓரமா நில்லுங்க. மல்லிகா, அர்ஜுன் இங்க 2 பேர் வாங்க. காயத்ரி, ரகு நீங்க 2 பேரும் நில்லுங்க. என்னங்க பார்க்கலாம், ராதாகிருஷ்ணா விஷயத்துக்கு பூஜை பண்ணலாம். வாங்க சாமிங்களா. பாடி மாளிகையில் தாய்மடியில் அழகு கண்ணன் தூங்குகிறான். தாலிலோ சுனிதா கூட வேற நிக்க வச்சுட்டாங்க. மல்லிகா எப்படி இருக்க? சந்தோஷமாவா இருக்க முடியும்? நீங்க என் பக்கத்துல வந்து நின்ன. என்னாச்சுன்னா அம்மாவுக்கு? உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு? உங்கள் அம்மாலாம் நல்லா தான் இருக்காங்க. சும்மா அத்தனையும் நடிப்பு. அதைத்தான் மாமா நானும் சொல்கிறேன். எங்கள் அம்மா நடிக்கிறாங்கன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது. எங்கள் அக்கா தான் நம்ப மாட்டேங்கிறான். உங்கள் அக்கா தான் நம்பவே மாட்டேங்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் உங்கள் அக்கா ஏன் உங்கள் அம்மாவை இப்படி நம்புகிறாங்க? நாங்களும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்தால் கேட்கலான்னு நினச்சோம். ஆனால் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. எந்த பெருமை இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் புரியவே மாட்டேங்குது. ஆமாம், முதல்லேருந்தே அப்படி தானே. உங்களுக்கெல்லாம் இப்போ தான் தெரியுது. என்ன பண்ணுறது? சரி விடுங்க. ஏதோ தடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. உங்களோட சடங்கை தடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இன்னொரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலாம். முதல்ல அவங்க தாட்டி விட்ற வழியை பாருங்க. ஆமாம், உனக்கு மட்டும் இன்னும் நம்பிக்கை வந்திருக்காது மல்லிகா. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பவே மாட்டேன். உங்கள் சித்தி சொல்கிறத மட்டும்தானே உண்மை நம்புவேன், அப்படித்தானே? சேச்சா அப்படி இல்லைங்க. இவ்வளோ பேர் இத்தனை தூரம் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடியே என் தங்கச்சி காயத்ரியும் என்கிட்ட சொன்னான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அடேங்கப்பா, எங்கள் அக்கா பாடுறான். உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டா. நான் சொல்லி எங்கள் அக்கா கேட்டிருக்கானா பெரிய அதிசயம்தான். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான்க்கா. போ ஏய் போடி நீ சும்மா எப்போ பார்த்தாலும். சரி, ஈவினிங் ஷோக்கு 6 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க, நம்ம போயிட்டு வரலாம். எனக்கு இதுதான் மூட் ஆஃப் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் அங்கே போயாவது கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஏய் ஜாலி மாமா, நான் ஃபஸ்ட்டு வரேன். ஓகே ஓகே. என்னாச்சு சித்தி? ஏன் நான் ரொம்ப அவசரமாக வர சொல்லி இருந்தேன்? இருடா வெற்றி, உங்ககிட்டையும் சித்தப்பாக்கிட்டையும் ஒட்டுக்க வச்சு சொல்லணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கும் தெரியலடா. அப்படின்னு ரகசியத்தை சொல்ல போறீங்கன்னா தெரியல சித்தி. பரவாயில்ல சொல்லுங்க, எதா இருந்தாலும். என்னங்க, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? தப்பா நினைக்காத லெவலுக்கு சொல்லாம இருந்தீங்கன்னா பரவாயில்ல, தப்பா நினைக்க மாட்டேன். இல்லைன்னா தப்பா தான் நினைப்பேன்.
அதேங்கப்பா எத்தனை தப்பா, இவர்கிட்ட ஒன்று சொல்லிடக்கூடாது. அதையே ரிப்பீட் பண்ணி ரைமிங்கில் பேசி நம்ம டென்ஷன் பண்ணிடுவார். சரி, நான் விஷயத்துக்கு வரேன், தெளிவாக கேட்டுக்குங்க. உங்கள் பையனுக்கும் கல்யாண ஆசை வந்துருச்சு. அதெல்லாம் வெற்றி அன்னைக்கே சொல்லிட்டானே, நான் அந்த சுனிதா பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னடா, அந்த பிள்ளைய தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அப்புறம் என்ன? ஆமாம், உங்களுக்கு ஒரு பையன் தான் இருக்கு பாருங்க, இன்னொரு பையன் இருக்காங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? சக்தி, அண்ணன் கிட்ட கூட சொல்லாம விட்டுருக்கேன், என்னடா விஷயம்? அண்ணன் இருனே ஒரு நிமிஷம், அப்பாட்ட கூத்துட்டுறாத. அம்மா அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ப்ளீஸ்ண்ணே. சரி சரி, 2 பேரும் நம்ம புத்திரா போட்டுட்டு இருக்கீங்க, போடுங்க விட, என்னன்னு கேட்டுக்கிறேன். என்ன தவிர பொண்ணு பார்த்துட்டாரே இல்லை நம்ம தான் பார்க்கணுமா இனி? அதை பற்றி தாங்க சொல்ல வந்த. பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம சொந்தம் தாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டுட்டாங்கிறதுக்காக தான் நானும் சொல்கிறேங்க. எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு. பொண்ணு யாரு? எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். ஏழை பணக்கார வித்தியாசமெல்லாம் இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது வேறு யாரும் இல்லைங்க, சுனிதாவோட அக்கா அனிதாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வெற்றிக்கும் இவனுக்கும் ஒட்டுக்கா சேர்த்து பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உனக்கு என்னடா வெற்றி, சம்மந்தம் இல்லையா? 2 பேரும் சொல்லுங்கள். பையனும் விருப்பப்படுறான்ல, அவன் விருப்பம் தானே நமக்கு முக்கியம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சித்தி. ஆனால் அனிதா எடுத்துட்டீங்கன்னா அப்படியே மல்லிகாவோட அம்மா மாதிரி தான் இருப்பான். மிச்சம் 2 பொண்ணுங்களும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வினிதாவை அவன் லவ் பண்ணிருந்தா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அனிதாங்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது சித்தி. எதுக்கோ ஒரு டைம் டே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காத. எதுக்கோ ஒரு டைம் அனிதா மனசில் நீ இருக்கியான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவு இருந்தாலும் எடுக்கலாம்டா. நம்மளாம் முடிவெடுக்க வேண்டாம். வெற்றி சொல்கிறது தான் கரெக்டு. ஒரு டைமுக்கு 2 டைம் விசாரிச்சதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். டே இப்போவும் சொல்கிறேன், அந்த பொண்ணு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். பின்னாடி காலத்தில் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவை சொல்கிறேன், சரியா? அவங்க வீட்டை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க அப்பா கொஞ்சம் குடிக்க அடிமையானவர், 3 பொண்ணுங்களை வச்சுருக்காங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு பொண்ணை நீ நல்ல பொண்ணாக இருந்து கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நீ நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி தான் அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு அது போதும். வேறு எதுவும் உங்கள் அம்மாவும் சரி நானும் சரி ஆசைப்பட போகிறதில்ல. வெற்றிக்கும் அப்படி தான், சக்தி உனக்கும் அப்படி தான். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் விசாரிச்சு தான் அப்பா முடிவெடுப்பேன், புரியுதா? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வேண்டான்னு சொல்லிடணும், அவ்வளோதான். சரிங்கப்பா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகலாமா? சரி, ரொம்ப அவசரப்படுறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகலாம், சரியா? சரிப்பா, சரி. டேய், நீ என்னை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா, பரவாயில்லடா. சே, நம்ம பாட்டுக்கு இங்கே ஆற்றுலையும் குளத்துலையும் நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஆளு எப்போ நம்மளை பார்த்து ஓகே சொல்ல போகுதுன்னு தெரில. அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரில. நான் தான் அனிதான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அனிதாக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட நான் கேட்கவே இல்லையே. கேட்கணும் வந்தோன்னே. இந்த ஆறு குளம் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட நின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இந்த கந்தரகுலமாக விசில் அடிச்சுட்டு வர்றது. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல இவனுங்களுக்கு என்ன வேலை? யார் விசில் அடிக்கிறதுன்னு தெரியலையே. ஹலோ, எதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு இந்நேரத்துக்கு வரீங்க? உங்களுக்கு தெரியாது இது பொண்ணுங்க குளிக்கிற இடம்னு? ஊருக்குள்ள இப்படி வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஐயோ, சாரிங்க, நான் பாட்டுக்கு வேற ஏதோ திங்கிங்கில் வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. தெரியாம சாரி. உங்களை வேணுக்குன்னா நான் எதுவுமே நினைக்கவே இல்லைங்க. முதல்ல இங்கிருந்து போங்க, எரிச்சலாக வருது. பொண்ணுங்க குளிக்கிற இடம் தெரியாம கூட வருவீங்களா? எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கே. அதான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்றேன்னா என்ன பார்த்தா என்ன பொறுக்கி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊர்க்கார பையன் தானே, எனக்கும் இந்த ஊர் கட்டுப்பாடெல்லாம் தெரியும். ஏன் சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இப்படி வருவாங்க, தெரியாதவங்க இப்படி வரமாட்டாங்க. உங்களை பார்த்தாலே தெரியுதே நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு. ஏய், என்னடி அது இதுன்னு என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவ? பொம்பளைக்கு குளிக்கிற இடத்துக்கு வந்ததும் இல்லாம ஒரு பொண்ணு தனியா குளிக்கிறத பார்த்ததும் இல்லாம வெட்டி நான் பேசிட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து போயா. ஆமா, இவ பெரிய பேரழகி, இவளை தனியா குளிக்கிறத பார்த்துட்டாங்க. போடி, உன்னை விட பேரழகி எவ்வளவு பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. நான் ஏன் பேரழகி நினைச்சிட்டு வந்தங்காட்டி உன்ன மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஆளை பாரு ஆளை. ஆமா ஆமா, உன்னோட மூஞ்சா பார்த்தாலே தெரியுது உன் பேரழகி எப்படி இருப்பான்னு. ஆளப்பாரு. முதல்ல இங்கிருந்து போயா. நான் எப்படி தண்ணியில இருந்து வெளியே வருது? போயா.
ஆமா, நீ பெரிய அழகி. உன்னை நீ குளிக்கிற அழகை பார்க்கறதுக்குன்னே இங்க வந்திருக்காங்க. ஆளைப்பாரு, மண்டையப்பாரு, புடி முட்டக்க நீ. போடா கீப்பி தலையா. ஏய், ஃபாடா பொடன் பேசுனேன்னு வச்சுக்குவேன், கொள்ள தட்டி கையில் கொடுத்துருவேண்டி. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரில. நீ எல்லாம் என்னடா மேனஸ் கற்று வச்சிருக்கேன். முதல்ல வெளியே போடா. நான் எவ்வளோ மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கிறது? அப்படியா? நீ தனியா இருக்கும்போது இந்த வாய் பேசுறியே, கூட யாராவது இருந்தா இன்னும் என்னென்னலாம் பேசுவ? தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சாரியும் கேட்டேன்ல, திருப்பி என்னடி? ஐயோ, நீ சரியான ராங்க பிடிச்ச ஆளா இருக்க போல. தேவையில்லாம இங்க நிக்காத, முதல்ல கிளம்பி போடா. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தாண்டி பேசுற. இருடி உனக்கு இப்போ. என்னடா பண்ணுவேன்? உன்னால என்னடா பண்ண முடியும்? போடா, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போ. டி லூசு, நீ என் துணியை கொடுத்துட்டு போடா. பைத்திக்காரான், என் துணியை கொடுறான். டிக் இருக்கா? போடி, இவ்வளவு மணி நேரம் என்ன பேசினல்ல, எப்படி நீ ஊருக்குள்ள துணி எல்லாம் வர நானும் பாக்குறேன்டி. பைத்தியம், கொடுத்துட்டா டென்ஷன் ஆயிடுவேன். வந்து வாங்கி கோடியன்ட்ட என்ன நியாயம் பேசின? வாடி வா. நீ வரமாட்டேன்னு நினைக்காத, டென்ஷன் பண்ணாத, கொடுத்துட்டு போயிடு. என்னமோ பொறுக்கி கிறுக்கின்னெல்லாம் பேசினல்லடி, அதுக்கு தாண்டி இப்போ பொறுக்கி என்ன பண்ணுவான்னு நான் காமிச்சிட்டேன். முடிஞ்சா வந்து நீ என்கிட்ட இருக்க துணியை வாங்கிக்கோ. நான் இப்படியே ஜன்னி வந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் மேலே வரல. நீ போ, உனக்கு தேவை அந்த துணி தானே, வச்சுட்டு போடா. தனியா இருக்க பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல. ஏய், அழாதடி ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு பொண்ணுங்க எடுத்தா பிடிக்காது. சாரி. நான் நீ என்னை போடா வாடான்னு சொன்னதுனாலதான் கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. உன் துணியை நான் வச்சுட்டு போறேன், அழுகாத. சாரி, நீ நினைக்கிற மாதிரி நான் பொறுக்கியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன், அவ்வளோதான். மன்னிச்சிரு, நான் போயிட்டு வரேன். என்ன இவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியல. சரி, எப்படியோ துணியை வச்சுட்டு போனோம், பரவாயில்லதான். அனிதாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. இந்த பொண்ணு அழுது என் மனசுல ஏதோ பிசையுது, ஏன்னு தெரில. எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் நம்ம இப்படி நடந்துக்கிட்டது இல்லை, இந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டது எனக்கே வெக்கமா இருக்கு. சாரி, அந்த பொண்ணு பேர் கூட கேட்கல. பரவாயில்லையே, நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். நம்ம பேசினதுனால தான் அவனும் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சாரி கேட்டுட்டு துணியெல்லாம் மறுபடியும் வச்சுட்டு போயிட்டான். பரவாயில்ல, சூப்பரான பையன்தான். நான் ஏன் இந்த பையனுக்கு கோவப்படாமல் இவன் பண்ணதை நினச்சி சிரிக்கிறேன், எனக்கே புரியலையே. மனசுக்குள்ளே என்னமோ நடக்குது, ஆனால் என்னன்னு தான் புரியலை. சுனிதா வந்து இதை பற்றி ஏதாவது கேட்டு பார்க்கணும். இந்த பையனை இங்கேயே பார்த்த மாதிரி தான் எனக்கும் தோணுது, ஆனால் யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்னமோ இவனை பார்த்தோன்னா மனசுக்குள்ளே சில்லுன்னு இருக்குல்ல. ஒருவேளை தண்ணிக்குள்ளே இருக்கிறனாலையும் சேச்சா அப்படி இல்லையே. ஆனால் இந்த பையனை பார்க்கும்போது என்னமோ மனசுக்குள்ளே நடக்குது, என்னன்னு தான் தெரியல. சரி, ஓகே, நம்ம தேவையில்லாமல் கற்பனையை வந்து வளர்த்துக்க கூடாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்குது. சுனி வந்தால் கேட்கணும், அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அவகிட்ட கேட்டால் எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாள்.